ஜிண்டால் அப்படின்னு ஒரு பல்கலைக்கழகம். அந்த ஜிண்டால் பல்கலைக்கழகம் சட்ட கல்லூரியிலே 3ஆம் ஆண்டு படிக்கின்ற ஹிருத்திக், கரண், சின்கா என்று 3 மாணவர்கள். தமிழகத்திலிருந்து ஒரு பெண் அங்கு சென்று MBA சேருது. அம்மா அப்பா 2 பேரும் டீச்சர்ஸ். ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு, அதனால சொல்றேன். பெண்ணினுடைய பெயரை சொல்லக்கூடாது என்பதனால் சொல்லவில்லை, வாழ்க்கை கருதி. இந்த இடத்துல அந்த ஹிருத்திக் என்பவன் மிகப்பெரிய பணபலமும் அரசியல் பலமும் உடையவன். அவன் என்ன பண்றான், இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், காதலிக்கிறேன்னு ஏமாத்தி கெடுக்கிறனா இல்லையா பாருன்னு சேலஞ்ச் பண்ணிட்டு Facebookல ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்கும். அந்த பொண்ணு 3 தடவை அவாய்ட் பண்ணிடுது. திரும்ப திரும்ப கொடுத்தோன்னு அக்செப்ட் பண்ணுது. அங்கதான் அதுக்கு சனியம் பிடிக்குது. அக்செப்ட் பண்ண உடனே முகம் தெரியாதவர்களுடன் Facebookல ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காத, Facebookல ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் நீ கொடுக்காத. அது எங்க போய் முடியுங்கிறதுக்கு இது உதாரணத்தை சொல்றேன். நட்பாகிறது, நட்பு காதலாக மாறுகிறது. இந்த பேதை பெண் உண்மை என்று நம்புகின்றாள். ஒரு நாள் சொல்றேன், நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன்ல, உன்னுடைய படம் ஒண்ண ஒரு ஆபாச படத்தை எனக்கு அனுப்புங்கிறான். அந்த படத்தை ஒரு நொடி அவனுக்கு அனுப்ப வேண்டும் எடுத்த அந்த பேதை பெண்ணினுடைய முடிவு அவளுடைய வாழ்க்கையை 3 ஆண்டுகளுக்கு நார் நாராக கிழித்து போட போகிறது என்பதை அறியாத அந்த பேதை பெண் குளிக்கும் போது ஒரு படத்தை எடுத்து அனுப்பிச்சிடறான். ஆப்பிள் ஐக்ளவுட்ல வச்சுக்கிட்டு யூனிவர்சிட்டி வெப்சைட்ல போட்டுருவேன்னு சொல்லி பயமுறுத்தியே தான் மட்டுமின்றி தன்னுடைய நண்பர்களுக்கும் விருந்தாக்கி விட்டான். ஒரு நேரத்துல செத்து போயிடுவோம் அப்படின்னு தெரிஞ்சோன்னா அவங்க அம்மா அப்பாவை கூப்பிடுது. அப்பதானே கூப்பிடுவீங்க. அம்மா அப்பாவை கூப்பிட்டோன்ன பதறி போய், எனக்கு தெரிந்தவர்கள் என்னை போன்ற காவல்துறை உயர் அதிகாரிகளிடம் தொடர்பு கொள்கிறார்கள். போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க, உடனே பொண்ணை போய் பாருங்க. பிளைட் பிடிச்சு போறாரு, பதறி போறாரு. எப்படி நினைச்சு பாருங்க அம்மா அப்பாவுடைய மனநிலை எப்படி இருக்கும். பெண்ணினுடைய நிலையை பார்த்து விட்டு சுவற்றிலே மோதிக்கொள்ளுகின்றார் அந்த தந்தை. கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, காவல்துறையில் நடவடிக்கை உடனே எடுக்கல. பின்புலத்தை பார்த்து விட்டு, குற்றவாளிகளுடைய பின்புலத்தை பார்த்து விட்டு திரும்ப பேசுறாங்க. சுப்ரீம் கோர்ட் போங்கன்னு சொல்றோம். போறாரு. சுப்ரீம் கோர்ட் has given direction to register a case and investigate. ஒரு நல்ல போலீஸ் அதிகாரிட்ட இன்வெஸ்டிகேஷன் போகுது. விசாரிச்சு சார்ஜ் ஷீட் போடுறார். சுனிதா என்ற அருமையானது ஒரு நீதிபதியிடம் அந்த வழக்கு செல்கிறது. எலக்ட்ரானிக் ஃபார்ம் ஆஃப் எவிடன்ஸ் வச்சு கன்விஷன் கொடுக்கிறது இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க, இது வரைக்கும் இல்ல. முதல் வழக்கு இது. எப்படி தெரியுமா? No 2 fingerprints can be identical unless it is taken from the same finger of the same person. உங்களுக்கு தெரியும், அது கன்க்ளூசிவ் ப்ரூஃப் எவிடன்ஸ்ல ஃபிங்கர் பிரிண்ட். அதை போல நீ வாட்ஸ்அப்ல ஒரு போட்டோவை ஒரு பொண்ணுக்கு அனுப்பிச்சு அந்த பொண்ணு பார்த்தாலோ பையன் பார்த்தாலோ உனக்கு ப்ளூ டிக் வருது இல்லையா, அதை கன்க்ளூசிவ் ப்ரூஃப் என்று எடுத்துக்கொண்டு ஹிருத்திக், கரண், சின்கா என்ற அந்த 3 மாணவர்களுக்கும் 20 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து ஒரு பெண் நீதிபதி முதலாக தீர்ப்பு கூறியிருக்கின்றார்.